அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சிபிஆர் லெவல்ஸ். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா கரெக்டாக 9:43க்கு மார்க்கெட்டு ஜோன்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ சி பை பண்ண சொல்லியிருந்தேன். பை லெவல் வந்து 140 அபோவ். ஸோ அதோட டார்கெட் வந்து 166, நெக்ஸ்ட் டார்கெட் 182 சொல்லியிருந்தேன். அதாவது T2 வந்து ஆல்மோஸ்ட் 180 வரைக்கும் போனது. 130க்கு பிஃபோராகவே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். T1 டார்கெட் டன் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அது எப்படி சொன்னோம் அப்படின்னா சேம் நம்ம இங்கே ஜோன் இருக்கு. ஸோ அதாவது சிபிஆர் லெவலில் இங்கே ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்ல தான் நான் பை பண்ண சொன்னேன். அதாவது இந்த கேண்டிலில் ரிவர்ஸில் நான் பை பண்ண சொன்னேன். ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் சொன்னேன் 9:43 இந்த டைமில் சொன்னேன். ஸோ அது கரெக்டாக இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 66 பாயிண்ட்ஸ் அப் இருக்கு. ஸோ இது நம்ம ப்ரீமியம்ல பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 33 பாயிண்ட்ஸ் போயிருக்கும். அதான் 140ல இருந்து 180 வரைக்கும் போனது, ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் டெல்டா வேல்யூ வந்து 0.5 இருக்கும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரீமியமில் 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ இங்கே வந்து 66 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிடுது. நம்மளோட ப்ரீமியமில் 33 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஒரு சில கேண்டில் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக ஹையாக மூவ் ஆச்சு அப்படின்னா பையர்ஸ் வால்யூம் அதிகமாக இருந்து மூவ் ஆச்சு அப்படின்னா ப்ரீமியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு லெவல் இது வந்து வெர்ஜின் சிபிஆர், நமக்கு எஸ்டர்டே வெர்ஜின் சிபிஆர். ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட்டு எப்படின்னா ட்ரெண்டிங் டேஸ். இன்னைக்கு சிபிஆருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு, டிசெண்டிங் சிபிஆர். ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் கீழே வந்தாலும் இதுதான் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடும். சப்போஸ் மேலே போனது அப்படின்னா இந்த ரேஞ்சு 24,874 பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு கம்பல்சரி போயிடும். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ப்ரீவியஸாக இருக்க வெர்ஜின் சிபிஆர்ஸ். ஸோ எஸ்டர்டேவும் வெர்ஜின் சிபிஆர், சேம் இதுவும் அதே மாதிரி தான். நாளைக்கு வந்து ட்ரெண்டிங் சிபிஆர் எப்படி இருக்குன்னா இதில் வந்து அசெண்டிங்கில் இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு சிபிஆர் லெவல் இது. ஸோ இதுக்கும் மேலே கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நாளைக்கு வந்து இந்த வெர்ஜின் சிபிஆர் தர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தது, அதாவது இன்னியோட லோ இந்த ஏரியாவுக்கு வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு ஷுவராக ரிவர்ஸ் ஆகும். சப்போஸ் இந்த ஜோன் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஷுவராக 51,300 ஆல்மோஸ்ட் போயிடும். ஸோ ஸ்டில் இதில் வந்து சூப்பர் ட்ரெண்டு பை சிக்னலில் தான் இருக்குது. நிஃப்டிலேயும் சேம் தான், பை சிக்னலில் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலில் ப்ளஸ் நான் ஸ்விங் ட்ரேடிங்காக ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணேன். இப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது வந்து எஸ்ஆர்எஃப் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 10% டார்கெட்டு. அதுக்கு முன்னாடி HDFC லைஃப், டிவிஸ் லேபு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி தைரோ கேரு, அதுக்கு முன்னாடி மெட்ரோபாலிஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இது டார்கெட் ஹிட் ஆனது 19th. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து மெட்ரோபாலிஸ் ஜூலை 26. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சார்ட்டிங் ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்க. அதில் வர ஸ்டாக்கு தான். ஸோ அதில் வர ஸ்டாக் வந்து ஒரு சில ஸ்டாக்கு நான் 10% டார்கெட் வைப்பேன், ஒரு சில ஸ்டாக்கு 7% டார்கெட் வைப்பேன். ஸோ நம்ம மினிமமாக 7% டார்கெட் வச்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் போய் ஹிட் ஆயிரும். இதில் என்ன அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம ஹோல்டு தான் பண்ணணும், க்ளோஸ் பண்ணவே கூடாது. நம்மளோட டார்கெட் போகிற வரைக்கும் இப்போ பந்தன் பேங்க் இருக்குது, 219ல் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 190 வரைக்குமே போனது. இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே இறங்கினாலும்
சடனாக ஒரு நாள் ரிவர்ஸ் ஆகி ஹை போகும். ஸோ அந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஃபியூச்சர் ஸ்டாக்கு தான். ஸோ பயம் இல்லாமல் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் ஹோல்டு பண்ணியிருக்க ஸ்டாக் தான். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.